இந்துவாக இருந்தாலும் தமிழன் தமிழச்சிக்கு இது பொருந்தாது. அப்போ அவங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பேசக்கூடிய இந்து மதவாதம் என்பது அடிப்படையில் ஆரிய இனவாதம். இதை நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். வெறுமனே மதவாதம் அல்லது இனவாதத்தை, இன ஆதிக்கத்தை, அவர்களுடைய மொழி ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு மதத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்போ சிங்கள பௌத்த மத வெறியினால, ஆதிக்கத்தினால இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டால், ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டால், அவர்கள் அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் என்ற ஒரு வரியே இல்லை. இலங்கையை ஏன் சேர்க்கல? ஒரு பிரிவை சேரு, ஒரு பிரிவு என்ன இருக்கு? ஒரு கம்மா போட்டு தமிழர்களுக்கு போட்டால் சேர்த்தாங்க. ஸ்ரீலங்கான்னு போட்டு தமிழோட வேண்டாம், ஸ்ரீலங்கான்னு போட்டால் சேர்ந்தான். அங்கங்கே போட்டுக்கல. ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போட்டுக்கல. அவங்க இந்திய குடிமக்களாக சேர்த்துக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த 2019 கொண்டு வரப்பட்ட சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம். அகதிங்கிற தகுதியே கிடையாது, ஸ்டேட்லெஸ், அதாவது நாடற்றவர். தமிழன்னா நாடற்றவர், சரிங்களா? இந்த மனுவிலையும் அதான் கொடுத்துருக்காங்க. சாமிநாதன் வழக்கு நாடற்றவர் முகாம் வச்சிருக்காருல்ல. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா இந்திய நாடாளுமன்றத்துல கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி 2019 நிறைவேற்றப்பட்டது. உடனடியாகவே அது குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு 2020 ஜனவரி 10 அரசாணை வெளியிட்டாங்க. அதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மார்ச் மாதத்தில் இருந்து அது அமல்படுத்தப்படுவதாக ஒரு தகவல்கள் வெளியாது. இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குடியுரிமை திருத்த சட்டம் என்பது குறிப்பாக முஸ்லிம் நாடுகளிலிருந்து அவர்களுடைய மத அரசினால், ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய இந்துக்கள், அதுபோல் சீக்கியர்கள், அதுபோல் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க, பார்சிகள், கிறிஸ்டியன்கள், இவங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகளில் கழித்து அவங்க இந்திய குடிமக்களாக சேர்த்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த 2019 கொண்டு வரப்பட்ட சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம். இதில் அப்பொழுதே இப்போ செயல்படுத்த போகிறாங்க. இப்போ இதை எதிர்த்து முஸ்லீம் மக்கள் கடுமையாக போராடினாங்க. ஒரு பாகுபாடானது, முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் வரணும், யார் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் குடியுரிமை கொடுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை என்று சொல்வது என்பது, இப்போ நாங்கள் எங்கள் சகோதரர்களும் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் பாதிப்பு வந்துச்சுனாங்க. இங்கே இந்தியாவில் நம்ம அடைக்கலம் தேடுவோம், வாழ்வு தேடுவோம் என்று வருபவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் கதவடைக்கிறீர்கள். இது மத அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதாகும் என்று முஸ்லீம் மக்கள் போராடினார்கள். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவங்க இடத்துல போராட்டங்களில் நாமெல்லாம் கலந்து கொண்டு ஆதரித்து பேசியிருக்கிறோம். பல அமைப்புகள், பல கட்சிகள் எல்லாரும் நீண்ட காலம் நடந்த போராட்டம் அதை ஆதரிச்சிருக்கிறோம். இப்போ அது செயல்பாட்டுக்கு வருது. அதுலேயே அந்த சட்டத்திலே தான் சொல்கிறாங்க, என்னைக்கு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்களோ இந்திய அரசு, அன்றிலிருந்து அது செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில். அதன்படி இப்போ செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. இப்போ இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு கை கொடுக்கணுங்கிறது, யார் பாதிக்கப்பட்டாலும் கை கொடுக்கணுங்கிறது நியாயம்தான். அது இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களை இந்திய குடிமக்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இப்போ சிங்கள பௌத்த மத வெறியினால, ஆதிக்கத்தினால இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டால், ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டால், அவர்கள் அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் என்ற ஒரு வரியே இல்லை. இலங்கையை ஏன் சேர்க்கல? இதில் நீங்கள் ஆப்கானிஸ்தான் சேர்த்துறீங்க, பங்களாதேஷ் சேர்த்துறீங்க, பாகிஸ்தான் சேர்த்துறீங்க, எல்லாம் 3 முஸ்லீம் நாடு. புத்த மத வெறி என்பதும் சிங்கள பௌத்த வெறி என்பது உலகறிந்த ஒரு உண்மை. உலக நாடுகள், ஐநா மன்றம் அமைத்த பான் கி மூன், அன்றைய பொதுச் செயலாளர் ஐநா மன்றம், அவர் அமைத்த குழுவே
அங்கு வந்து இன பாகுபாடு பார்க்கப்பட்டது, இன மத பாகுபாடு பார்க்கப்பட்டு பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அந்த ஒரு ஜெனோசைடுன்னு சொல்லாம கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு எதிரான குற்றம் புரிந்திருக்கிறீர்கள். கடைசி 3 நாள் மட்டும் 40,000 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் யாரு? இந்துக்கள், பெரும்பாலும் இந்துக்கள், தமிழர்கள். ஏன் அந்த இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, குடியுரிமை கொடுக்கக்கூடாது? ஏன் இலங்கையை சேர்க்கவில்லை? அப்போ இனப்பாகுபாடு தான். அவங்க ஒரு மதம் என்பது பார்த்து முஸ்லீம் மதத்துக்கு எங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்துக்களுக்கு எதிரானது, அது கிறிஸ்துவர்களுக்கும் எதிரானதெல்லாம் சேர்த்துருக்கீங்க, ஜெயினர்களுக்கு பார்சிகளுக்கும் எதிரானதுன்னு சேர்த்துருக்கீங்க. ஏன் தமிழர்களுக்கு, தமிழ் இந்துக்களுக்கு ஏன் இலங்கையிலேருந்து வர்றவங்களுக்கு அந்த இதை கொடுக்கல? அப்போ அது என்ன ஆகுதுன்னாக்க, இந்த மதம் என்பதையே வந்து இனத்துக்காகத்தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற இனம் என்பது ஆரிய இன குடும்பத்தை சேர்ந்த இந்தி குடும்பம், ஆரிய மொழிகள் பேசக்கூடிய இப்போ வடநாடு, அங்கே உள்ள இந்துத்துவ அமைப்புகள், இந்து அமைப்புகள், இந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா இன்னைக்கு? அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இந்துவாக இருந்தாலும் தமிழன் தமிழச்சிக்கு இது பொருந்தாது. அப்போ அவங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பேசக்கூடிய இந்து மதவாதம் என்பது அடிப்படையில் ஆரிய இனவாதம். இதை நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். வெறுமனே மதவாதம் அல்லது இனவாதத்தை, இன ஆதிக்கத்தை, அவர்களுடைய மொழி ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு மதத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்ப இனம் என்று வந்தா அவங்களோட அப்படியே போயிடும். வடநாட்டில் உள்ளவங்க ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள், வடநாட்டில் உள்ளவங்க, அதோட முடிஞ்சு போயிருது. இப்போ மதம் என்றால் நடிக்க முடியும். தமிழ்நாட்டிலையும் நீங்கள் இந்துக்கள் இருக்கீங்க, அலகாபாத்லையும் நாங்கள் இந்துக்கள் இருக்கோம், நீங்கள் வந்து குஜராத்லையும் இந்துக்கள் இருக்கோம், நீங்கள் வந்து தெற்கையும் இந்துக்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நம்மகிட்ட நடித்து நமக்கும் சேர்த்து பேசுவது போல, தமிழ்நாட்டு இந்துக்களுக்கும் உரிமை கோருவது போல, அவங்க நலன்களையும் அக்கறை காட்டுவது போல நடிக்கிறது. ஆனால் செயல்படும் பொழுது நம்மை ஒதுக்கி விடுவது. அதனால நம்ம தமிழ் பிள்ளைகள், நம்ம பையங்க, நம்ம பெண்கள் எல்லாரும் என்ன யோசிக்கணும்னா, வெறும் மதவாதம்னு நினைக்காதீங்க. ஆரிய இனவாதம் அது பிராடா உள்ளது. அதுக்குள்ள நம்ம இப்ப குறிப்பு சொல்றோம்னா இந்தி இனவாதம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. எப்படிதான் என்ன பண்றது? இந்தி இனவாதம், இந்தி இன மேலாதிக்கம், அவர்களுடைய மொழி இந்தி, அவர்களுடைய சமஸ்கிருதம், அவர்களுடைய பண்பாடு, அவருடைய கடல் வழிபாட்டு முறை, அவருடைய ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமான், இதெல்லாம் தான். இந்த மத விஷயங்கள் எல்லாமே நம்மை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்டு ஆரிய இன மேலாதிக்கத்தை கொண்டு வருவது, தமிழர்கள் போன்ற இனங்கள் அவருடைய அடையாளங்களை, மொழியை அழித்து விடுவது என்று நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். வந்து இலங்கையில பௌத்த இன மேலாதிக்க உலகமே அறிந்த அம்பலமானது. சிங்கள பௌத்த இனவெறி என்பது பௌத்த பிட்சுக்களே களத்தில் இறங்கி படுகொலை செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு மத வெறி நாடு அது. அந்த நாட்டில் பாதிக்கப்பட்டு தமிழ் இந்துக்கள் அங்கிருந்து வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று பாஜக பண்ணியிருக்கு. காங்கிரஸ் அதை எடுத்து இன்னும் பெரிய கடமை போராடல. முஸ்லிம்களுக்காக அவங்க குரல் கொடுத்தாங்களே தவிர ஏன் தமிழ் இந்துக்களை இலங்கையிலிருந்து சேர்க்கலன்னு கேட்கல யாரும். இங்க தமிழர்களுக்காகவே அவதாரம் எடுத்து, திராவிட அவதாரம் எடுத்து வந்த கட்சிகள் திமுக, அதிமுக, திராவிடர் கழகம், இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இது என்ன போராட்டம் நடத்துறீங்க? இது என்ன அம்பலப்படுத்திருக்கீங்க? நம்ம இன பாகுபாடு பார்க்கறானே, வெறுமனே நமக்கு இந்து என்பது இல்லை, இந்து மேல் பூச்சு இனம்தான் அங்க நிக்குது, ஆரிய இனம் இருக்கிறது. இதற்கு ஏன் திமுக, அதிமுக, திராவிடர் கழகம் நாங்க இனம் உங்களுக்கு திராவிடம் நாங்க சொன்னா வருத்தப்படுறீங்கல்ல, ஆரியத்தின் பங்காளி தான் நீங்கன்ட்டு, இதே எடுத்து போராடல. அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் தேசிய பேரியக்கம் எதிர்க்கிறது, சுட்டி காட்டுகிறது. இது இன பாகுபாடு, இது மதவாதம் என்பதல்ல. இனவாதத்திற்கு, இன ஆதிக்கத்திற்கு மதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதைத்தான் பயன்படுத்த முடியும். இனம் என்றால் ஒரு இனத்தோட எல்லாம் எட்டி நிற்குது, மதம் என்றால் நீயும் இந்து நானும் இந்துன்னு சொல்லி நம்ம ஏமாற்ற முடியும். அதை செய்திருக்கிறார்கள். இதை எதிர்க்கணும், இதை பேசணும், மக்கள் விழிப்புணர்வு அடையணும். ஈழத்தமிழர்களுக்கு அதை கொடுன்னு நம்ம கேட்கணும்.
இப்ப சட்டம் வந்துருச்சு. அதனால இலங்கையில வர்ற தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் குடியுரிமை கொடு அப்படின்பது நம்ம கேட்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இப்ப 1964 வந்து சாஸ்திரி சினிமா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய 5.25 லட்சம் தமிழர்களை வந்து இந்தியா ஏற்றுக்கொள்வது என்றும் ஒரு 1.5 லட்சம் தமிழர்கள் போக மீதம் இருக்கவர்களை வந்து இலங்கை குடியுரிமை கொடுப்பதாகவும் உள்ளது. இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் அந்த மசோதாவுக்கு, அதாவது 64 ஒப்பந்தம், அதுக்கு கட்டுப்படுமா கட்டுப்படாதுங்களா? இந்த இவங்க கொண்டு அந்த சட்டத்துக்கும் அந்த சினிமாவ சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கும் நேரடியாக இல்லை. சினிமாவ சாஸ்திரி ஒப்பந்தத்தை செயல்படுத்தின்னு நேராக கேட்கலாம். இப்போ ஒரு வழக்கு இப்போ நடந்திருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தான் அந்த வழக்கு வந்திருக்கு. அண்மையில் வந்த விஷயம், ஒரு மாதம் 1.5 மாதத்தோட. கரூர் மாவட்டத்தில் ஈழத்தமிழர்களுடைய முகாம் ஒன்று இருக்கு. அந்த ஊர் பேர் இரும்பூதிப்பட்டி. டி கணேசன் என்பவர் ஈழத்தமிழர். அவர் மனு கொடுத்துருக்கார். அவர் யாருன்னா மலையக தமிழர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து தோட்ட தொழிலாளிகளாக போன நம்முடைய தமிழ் இனத்தினுடைய வாரிசு. அவர் மனு கொடுத்திருக்காரு. எங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கல, சினிமாவோ சாஸ்திரி உடன்படி, அதுக்கு முன்னாடி உள்ள உடன்படிக்கையெல்லாம் இருக்கு. ஜிஆர் சாமிநாதன் அந்த உடன்படிக்கை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பேசுறாரு, இந்த தீர்ப்பில் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு நீங்க வந்து குடியுரிமை கொடுக்கறதாக ஒத்துக்கிட்டீங்க இந்த இந்தியாவில் அந்த இந்த சினிமாவோ சாஸ்திரி உடன்பாட்டின்படி. ஆனால் 4,61,639 பேர் தான் குடியுரிமை கொடுத்துருக்கீங்க. மிச்சம் 1,37,000 பேர் கொடுக்கல. ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பே சொல்றாரு. 1,37,000 ஈழத்தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு, மலையக தமிழர்களுக்கு, அங்கிருந்து வந்தவங்களுக்கு நீங்க கொடுக்கல, இது உடனே கொடுங்க, இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அதாவது 2 வகை இருக்காங்க. இப்ப ஈழத்தமிழர்கள் அகதி முகாம்ல அகதிங்கிற தகுதியே கிடையாது, ஸ்டேட்லெஸ், அதாவது நாடற்றவர்கள். தமிழன்னா நாடற்றவன், தெரியுங்களா? இந்த மனுவிலையும் அதான் கொடுத்துருக்காங்க. சாமிநாட்டில் நடந்த வழக்கிலே நாடற்றவர்கள் முகாம் வச்சிருக்காங்கல்ல. நம்ம தான் ஈழத்தமிழர் முகாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இலங்கை அகதி முகாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கணக்குல வந்து நாடற்ற கும்பல் இது. இந்த உதிரி கும்பல் இருக்குல்ல அவங்க பாஷையில, அந்த கும்பல்ல இவங்களும் அகதியா வந்தவங்க. 1990 வந்திருக்காங்க. இந்த டி கணேசன்லாம் வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறையெல்லாம் பிள்ளைகள்ல போக்குவரத்து இருக்கு. இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிஆர் சாமிநாதன் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா, அத்தனை பேரும் கொடுங்க. இந்த மலையக தமிழர்களாக வந்தவங்களுக்கு சினிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் கட்டுப்படுத்தும். எஞ்சி உள்ளவங்க அனைவருக்கும் அவங்க யாருன்னு பார்த்து நாடற்றவர்கள் என்று வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்தியா நாடு, அவங்க பழைய இந்திய குடிமக்கள், இங்கிருந்து போனவங்களுடைய வாரிசு, கொடுங்கன்னு இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்காருங்க. இப்போ நம்ம ஈழத்தமிழர்கள் எல்லாருக்குமே கொடுக்கலான்னு சொல்றோம். இப்போ ஈழத்தையே தாயகமாக கொண்ட, பரம்பரை தாயகமாக கொண்டவர்கள் கூட விரும்பினால் இந்திய குடிமக்களாக வரட்டும். ஏன் நம்ம இங்கே இருக்கிறோம், நாடற்றவர்கள் ஏன் வச்சுக்கணும்? அங்கே வாழ தகுதி இல்லாமல் இருக்கு, பிரச்சனையா இருக்கு, இங்கே இருக்கட்டும். இல்லை அவங்க அங்கே போறோம், வேற நாட்டுக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் தமிழ் தேசிய பேரியது நிலைப்பாடு. இப்போ இந்த மலையக தமிழர்கள் இப்போ அவங்க தனி சங்கம் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க ஒரு 30,000 பேர் இருக்கும் அகதிகளா வந்தவங்க. இந்த இயல்பா வந்து இல்லாதவங்க அது ஒரு பக்கம், 30,000 பேர் நாடற்றவர்களாக நான் வைக்கப்பட்டிருக்க முகாம்கள்ல எங்களுக்கு முதல்ல கொடுங்க என்று கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு வழி திறந்து விட்ட ஒரு தீர்ப்பை ஜிஆர் சாமிநாதன் வழங்கியிருக்காரு, கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வைக்க தமிழ்நாடு அரசு முன்முயற்சிருக்கணும். எதிர்கட்சி தலைவர் நாங்க தான் எல்லாத்துக்கும் நாதி, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி இதை கேட்கணும். தமிழ் தேசிய பேரியக்கம் கேட்கிறது. இதற்கான அடுத்த கட்ட போராட்டங்களையும் நாம் நடத்துவோம். தமிழ்நாட்டில் உள்ள அரசும், திராவிட முன்னேற்ற கழக அரசும், அரசு நடத்திய எதிர்கட்சி அதிமுக இதை முதன்மைப்படுத்தி கேட்டு இந்த மலையக தமிழர்களுக்கு, ஈழ அகதி முகாம்களில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் வந்திருக்கிறவங்களுக்கு குடியுரிமை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம். ஐயா, இப்ப நீங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி சொல்லிக்கிட்ட பொழுது அண்டை மாநிலங்களில் இருந்து இங்கு குடியேறுகின்ற இந்துக்கள், குறிப்பாக என்னன்னா அங்க வந்து பெரும்பான்மை மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கு, குறிப்பா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல. அப்ப அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப இலங்கையிலிருந்தும் பாதிக்கப்பட்டு வருகின்றவர்கள் வந்து இந்துக்கள் தான். ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சில ஈழத்தமிழர்கள் இந்தியாவை ஆளுகின்ற பாஜகவோடு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அடிப்படையில வந்து அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள்,
தமிழீழம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படின்றப்ப இது அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கத்தானே செய்து. ஏன் இவர்களை நிராகரிக்க வேண்டும்? இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்களை ஏன் இந்திய அரசு இந்த குடியுரிமை சட்டத்தை சேர்க்காம நிராகரிக்க வேண்டும்? கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் தான் அதுக்கு விடை சொல்லணும். அவர் தான் போய் இந்துன்னு பேசி இந்தியாவிட்ட எல்லாம் நான் நன்மை வாங்க போகிறேன், அதனால் பிரபாகரன் தலைவர் வரப்போகிறாரு, அவங்க மகள் வரப்போகுது, இந்திய அரசு நமக்கு உதவி செய்யும், அவங்களும் நம்மளும் இந்துன்னு ஒரு புதிய கோட்பாட்டை சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அது நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேற. அவர் தானே சொல்கிறாரு, அவங்க தான் சொல்லணும். நெருக்கமானவங்க தானே, மோடி அரசுக்கு நெருக்கமானவங்க காசி ஆனந்தம் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. அவர்கள் தான் இதை கேட்கணும். இந்த அநீதியை நீக்குங்க. இந்த 2 அநீதி, மலையக தமிழர்களுடைய வாரிசுகள் இங்கே அகதிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக குடியுரிமை கொடு. உயர்நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிடுச்சு. அடுத்தது, அங்கிருந்து வந்த தமிழர்கள், இந்துக்கள் சிங்கள பௌத்த இன மேலாதிக்கவாதத்தினால் கொடுமை தாங்காமல் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்த அந்த தமிழர்கள், அவர்கள் ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, மலையக தமிழாக இருந்தாலும், அனைவருக்கும் குடியுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சிஏஏ இருக்கு பாருங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், அதுல சேரு, ஒரு பிரிவை சேரு. ஒரு பிரிவு என்ன இருக்கு, ஒரு கமா போட்டு தமிழர்கள் போட்டா சேர்த்தாங்க. ஸ்ரீலங்கான்னு போட்டு தமிழோட வேண்டாம், ஸ்ரீலங்கான்னு போட்டா சேர்ந்தான். அங்கங்க போட்டுக்கல, ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போட்டிருக்கல, அப்படியே அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கூட அடுத்தாப்புல வரும் எஸ். அதான் கமா ஸ்ரீலங்கான்னு போட்டா போதும், வேற ஒண்ணும் இல்லை. கமா போட்டு ஸ்ரீலங்கா போடு, அங்கிருந்து வந்த இந்துக்களுக்கு கொடு என்று கேட்க வேண்டும், நாம் கேட்க வேண்டும். இந்த இது பேசுறவங்க இருக்காங்கல்ல, இப்ப அவங்கள இந்துக்களை வச்சு பாஜக வைத்து தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு நீதி வாங்கி தருவோம், அவர்களும் இதுல முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களை காரணம் காட்டிவிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இதுல சேரு என்று நாம் சொல்ல வேண்டும். இது சேர்க்காதது சூழ்ச்சி, இன பாகுபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா கோரிக்கை வச்சு பத்தாது, இது ஒரு இன ஆதிக்கவாதம். உண்மையிலேயே மதவாதத்தில் கூட அவங்க நேர்மையே இல்லை. மதவாதம் என்பது கூடாது, எல்லா மதத்துக்கும் சமம், எல்லாருக்கும் சம உரிமை வேண்டும், அதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்து மதத்துக்கு ஏதோ செய்ய போறது போல செய்து கூட, அவன் தமிழனா இருந்தா தமிழச்சியா இருந்தா கிடையாது, நீ இந்துவா இருந்தாலும், நீ சூத்திர கும்பல், நீங்க எல்லாம் பஞ்சமர்கள், உங்களுக்கு எல்லாம் கிடையாது என்பதுதான் அவன் ஒதுக்கி வைக்கிறான். ஆரிய வர்ணாசிரம தர்மத்துல ஒதுக்குனது போல இன்னைக்கு ஆரிய வர்ணாசிரம தர்மத்துல குடியுரிமை திருத்த சட்டத்துல ஈழத்திலிருந்து வந்தால் தமிழர்கள், தமிழ் இந்துக்கள் வந்தா கிடையாது என்று வைத்திருக்கிறார்கள். இதை தான் நம்ம சொல்லி நம்ம போராட வேண்டியிருக்கு. எல்லாரும் அதுக்கு போராட வேண்டும். அவங்க இந்து என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இதுல குரல் கொடுக்காம காசியானதெல்லாம் இருக்கக்கூடாது, குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப அந்த ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆரிய இன மேலாதிக்கம் கொள்கையாக இருக்கு. அதனாலதான் இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களை இந்துக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவில் சேர்க்கல அப்படின்னு. ஆனால் அப்படி இந்த இன ஒதுக்கலை அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இப்ப இந்த காசி தமிழ்ச்சங்கம் 2வது ஆண்டா நடந்திருக்கு. இப்ப அண்மையில இங்க தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்த, கடந்த 2ஆம் தேதி வருகை புரிந்த பிரதமர் மோடி கூட தமிழ்ல பேசுறாரு. நாங்க ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய்க்கு மேல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு இன ஒதுக்கல் பார்வையாக நீங்க எப்படி கருதுறீங்க? ஆனா இப்ப இங்க 2ஆம் தேதி 2/1/2024 அன்று திருச்சி வானூர்தி நிலையத்துல ஒரு புதிய வானூர்தி பிரிவை திறந்து வைக்கிறாரு. பேசும்போது என் தமிழ் குடும்ப உறவுகளேன்னு தமிழ்ல ஆரம்பிக்கிறார் பேசுறதுக்கு. அப்புறம் நான் எங்க போனாலும் உலகெங்கும் தமிழ் பெருமையை தான் சொல்லிட்டு வர்றேன், தமிழர் பெருமையை தான் சொல்லிட்டு வர்றேங்கிறாரு. அப்ப இது எதுக்கு இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். இது பேர் தான், இந்த போர் முறைக்கு பேர் தான் அனுகூல சத்துரு போர் முறை, திருதராஷ்டிர ஆலிங்கன போர் முறை என்று ஆரியம் வகுத்து வைத்திருக்கிறது. தோழனை போல் தோளில் கை போட்டு குரல் வலையை நெறித்து கொல்லுவது என்பதுதான் அனுகூல சத்துரு, திருதராஷ்டிர ஆலிங்கனம். தமிழ் இனத்தை காவு கொள்வதற்காக, தமிழர்களை உறவென்று சொல்வதற்கு கூச்சப்படாதவர்கள் அவர்கள், பொய் பேச கூச்சப்படாதவர்கள். அப்படிலாம் பேசுற ஆளு பக்கத்துல தானே முகாம் இருக்குங்க, திருச்சி முகாம், ஈழத்தமிழர்கள். அவர்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தில் நான் திருத்தம் கொண்டு வந்து அவர்களெல்லாம் இந்த இந்திய திருநாட்டின் மக்களாக நான் ஆக்குவேன், அந்த இந்துக்களை எல்லாம் என்று சொல்ல வேண்டியதானே. நான் தான் சொல்றேன், அவங்க இனத்தில் உறுதியா இருப்பார்கள், மதத்தில் நமக்காக நடிச்சு நம்ம எல்லாருக்கும் பேசுறது போல அவர்கள் செய்வார்கள்.
அந்த மற்றபடி எந்த நிலையிலும் வந்து நம்மளோட அவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க இந்த காசி யாத்திரை போக்குவரத்து சங்கமம்னா என்ன அர்த்தம்? இந்திக்காரனோட போய் அவனுடைய கீழ்ப்படித்த குடிமக்களாக அவனுடைய அடிமையாக சங்கமித்து விடுவது. நீங்கள் தமிழர்கள் எங்கள் பெருமை அதெல்லாம் பேசாதீங்கப்பா. நான் வந்து பேசுகிறேன் உங்கள் பெருமையெல்லாம், உன் ஊர்லேயே நான் வந்து பேசுகிறேன், நீ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. எங்கள் இந்திக்காரனுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு கீழே சங்கமிச்சு போயிடு, அவன் மயமா ஆயிடு, இந்திய பேச கத்துக்க, இந்திய எழுத கத்துக்க, சமஸ்கிருத சடங்குகளை நிறைய செய்யி என்று சொல்வதுதான் காசி சங்கமம். நம்மளை அது அனுகூல சத்ரு திருதராஷ்டிர ஆலிங்கனம் அங்க கொண்டு போய் வச்சு வந்து இந்தி மயமாக்குவது நம்ம ஆட்களை. அப்போ இந்தி அந்நிய மொழி, இந்திக்காரன் அவையெல்லாம் நம்ம நினைக்கல, அந்த மொழி கத்துனா இந்தியா பூரா போகலாம், அங்க போகலாம், நானே பேசுறது எங்க பார்த்தாலும் குஜராத்தி, நான் வந்து இந்தியில பேசுறேன் பாரு என்று அவர்கள் ஒரு படையை இறக்கி விட்டுறாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு 2024 அதை கைப்பற்றணுங்கிறது மாதிரி படை நம்ம வந்து வந்துட்டு இருக்காது. என்னது நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு மந்திரியும் வந்துருவாங்க. இந்த நம்ம தம்பி இருக்காரு இவர் அண்ணாமலை இறக்கி விட்டு அவர் ஒரு நடைப்பயணம் போறது, அப்படியே ஒரு தமிழ்நாட்டை கபலீகர செய்து கவ்வி ஜீரணிப்பதற்காக ஆரியம் வந்து பேயாய் அலைகிறது. அப்படியே கவ்வி சாப்பிட்டுட்டு தமிழர்கள் அடையாளம் இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டது, அது கீழ்ப்படிஞ்சு எல்லாம் இருக்கான், இந்தியில நம்ம ஏத்துக்குவான், ஐயரை ஏத்துக்குவான், எல்லா சடங்குலையும் ஐயரை தான் நடத்துவாங்க, கல்யாணம் காட்சி எல்லாம் என்று அப்படி மாத்திரத்துக்காக இன வேட்டை, இன ஆதிக்கம், அதுக்கு நீயே இந்து நானும் இந்து என்று ஒரு நடிப்பு, ஒரு ஏமாற்று வேலை, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பெரிய உத்தி தான் காசி சங்கமம். அப்புறம் என்ன சௌராஷ்டிரா சங்கமம், வடக்க ஊரா கொண்டு போய் நம்ம மகளை கட்டணம் இல்லாமல் கொண்டு போறது, நல்லா கவனிக்கிறது, சாப்பாடு போடுறது. அதுக்கு நம்ம ஆட்கள் இளையராஜா மாதிரி அவருக்கு கையாட்கள் இருக்காங்க பல பேர், நிறைய உரிய திறமைசாலிகள், மேதைகள், சாதாரண மக்கள் எல்லாம் கையாட்கள் ஆரியத்துக்கு இருக்கிறார்கள். அக்ரஹாரத்தில் பிறக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு சொல்கிறாள்வா இளையராஜா மாதிரி. இந்த பாழ்பட்ட தமிழினத்தில் ஏதோ எங்கே பிறந்து விட்டோமே, அக்ரஹாரத்தில் பிறக்காமல் என்று மனதுக்குள் நொந்து நூலாகி கொண்டிருக்கின்ற இளையராஜா போன்றவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க பயன்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களை வைத்துக் கொள்வது, கையாட்களை வைத்துக் கொள்வது என்று ஒரு படையெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக. ஆரிய மயமாக்கும், ஆரியத்துக்கு அடிமையாக்கும். நம்மளை சமமா சேர்த்துக்க மாட்டான், ஆரியத்துக்கு அடிமையாக்கும், பார்ப்பனியத்துக்கு அடிமையாக்கும் ஒரு படையெடுப்பு, ஒரு பண்பாட்டு படையெடுப்பை, ஒரு நாசுக்காக ஒரு படையெடுப்பை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தான் இது. அதனால இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சமநிலையிலையோ, நமக்கு வந்து இவங்களும் இந்துக்கள் தான் என்று சமமா ஏத்துக்கிறதோ கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டே இந்த குடியுரிமை திருத்த சட்டமே போதுமே. அயல் மத ஆதிக்கங்களால் அயல் நாட்டில் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுப்போம். இந்துக்களுக்கு அப்படின்னு இந்துக்களுக்கு மட்டும் தான் கொண்டு வர்ற, ரைட்டு, இந்துக்களுங்கிற கிறிஸ்டியன்ஸும் கொண்டு வர்ற, பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஏன் ஈழ இந்துக்களுக்கு இல்லை, இலங்கை இந்துக்களுக்கு இல்லைங்கிறதான் நம்ம கேள்வி இருக்கிறோம். அதனால இதெல்லாம் அனுகூல சத்துரு வேலை, ஆதரவு போல காட்டி குரவழியை பிடிச்சி நெரிச்சு கொல்லுவது என்பதுதான் ஆரியத்தின் தந்திரம். அதுதான் நரேந்திர மோடியின் தந்திரம். ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.